ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ப்ரான் கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவைப்படக்கூடிய பொருட்கள்: 4 வெங்காயம், 2 தக்காளி, க்ளீன் பண்ண அரை கிலோ இறால், இதுதான் தேவைப்படும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல கனமான பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஆயில் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேணாம், ஒரு மாதிரி இனிப்பு சுவை மாதிரி காட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் 2 தக்காளி மட்டும் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், ரொம்ப முக்கியங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மறக்காமல் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ப்ரான் மசாலா சேர்த்துக்குங்க. ஒருவேளை உங்ககிட்ட ப்ரான் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம். ஏன்னா இறால் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்க மாட்டோம். அதனால் முன்னாடியே மற்ற எல்லா பொருட்களினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இறாலுக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமுக்கு விட்டுடலாம். எல்லாம் இது ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கொதித்து சுண்டி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட க்ளீன் பண்ண இறாலை சேர்த்துக்கலாம். எப்படி இறால் க்ளீன் பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இறாலை சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் தாங்க ஆகும். அப்படி சிம்மிலேயே விட்டுற போகிறோம். நம்ம இறால் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டோம். நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 நிமிஷம் தாங்க ஆகும். சிம்முக்கு மாற்றிடுங்க, தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம போட்ட இறால் எல்லாம் சுருண்டு வந்திருக்கு. முதல்ல இருந்த அந்த கிரேவியோடு இப்போ கொஞ்சம் தலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஏன்னா இறால் சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து தண்ணி ஊறும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான இறால் கிரேவி ரெடி. கடைசியாக நம்ம இதுக்கு கொத்தமல்லி தழைகளை தூவ போகிறோம். இந்த இறால் கிரேவியை நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஒயிட் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதங்க சுருண்ட அந்த இறாலை பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் தோணும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிட்றப்பவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி தழைகளை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை தூவிக்கிங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகு சீரகம் கூட நுணுக்கி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணலை. இப்போ நான் இதை ஒயிட் ரைஸ்க்கு தான் போட்டு சாப்பிட போகிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. பாய்.